ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், நம்ப முடியாத சில துன்பங்கள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இவை அனைத்தும் நிறைந்தது தான் நம் வாழ்க்கை அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளவோ இழப்புகள், உண்மைகள், துன்பங்கள், சந்தோஷங்கள், இதை எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். அதை வந்துட்டு எவ்வளோ அன்பாக ஒரு அழகான வரிகள் மூலியமாக சொல்லியிருந்தாங்கன்றது படித்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோ வராததுக்கு காரணம், நாங்கள் ஊட்டி போயிட்டோம். அதனால் என்னால் வர முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஊட்டியில் எனக்கு நான் பார்த்தது. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் சரி உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அந்த வீடியோவோட கொஞ்சம் கிளிப் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு இப்போ வீடியோ கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சனா, ஏன் காஞ்சனா இப்படி அழுகிற? கஷ்டமாக இருக்கு நீ அழுகிறத பார்க்கவே. இல்லக்கா, இன்னைக்கு நான் அழுகிறத பார்த்து நீ கஷ்டமா இருக்குன்னு சொல்ற. ஆனா எத்தனையோ நாள் நீ அழுகிறத பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன்னை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது அம்பட்டு அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் மனசு புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு நான் எதிரியா பட்டதாக்க பார்த்தேன். காஞ்சனா, ஏன் இப்படி நீ அழுகிற? இதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலாமா? இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் நான் ரெண்டாம் தரத்து பொண்ணு. எங்க அம்மா உன்னையும் அவங்க பிள்ளைய பார்த்துருந்தாங்கன்னா நானும் உன்னைய அக்காவா பார்த்துருந்துருக்கலாம். ஆனா அவங்க உன்னைய எதிரியா தான் பார்த்தாங்க. எதுக்கு அடுத்தவன் பிள்ளைய நம்ம பார்க்கணும்னு. அதனாலயே சின்ன வயசுல உங்ககிட்ட அன்பா இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ என்னைய பேசியிருக்கு. உண்மையை சொல்ல போனா சின்ன குழந்தையில அம்மா என்னைய தூக்கி வளர்த்ததை விட நீ தான் நிறைய தூக்கி வளர்த்த என்னைய. ஒரு வகையில சொல்ல போனா நீ எனக்கு ரெண்டாவது அம்மானு தான் சொல்லணும். ஆனா என்னைக்குமே நான் அப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. உங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்து 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 எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காமையே போயிடுச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் பெத்தவன் தாயை விட பெத்த தகப்பன்றவன் ரொம்ப பாசத்தை பொழிவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டனே எனக்கு புரிஞ்சுது. ஏமா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லக்கா, நான் மாமாவோட கைய புண்ணாக்கிட்டேன்னு சொல்லி இவர் வீட்டுக்கு வந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாருக்கா. போறதுக்கு போக்கட இல்லாமா நம்ம எங்க போவோம்? அம்மா வீட்டுக்கு தானே போவோம். அங்க போனா நம்மள பார்த்துப்பாங்க வச்சுப்பாங்கன்னு நம்பிதாக்கா அங்க போனேன். ஆனா அங்க போனோன்னு தான் அவங்களோட சுயரூபமே தெரிஞ்சது. உன்னை முதல்ல காசுக்காக வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாங்க. கடைசியில அதுல நானே விழுந்துட்டேன்க்கா. காசப்பட்டு தான் நான் அவரை கல்யாணம் பண்ணேன். பொய் சொல்லல. என்னை உயிருக்கு உயிரை காதலிச்சவன துளி கூட சட்டம் பண்ணாம இவரை கல்யாணம் பண்ணிக்குவோ, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு போக போக நான் புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நம்ம வீட்டில் போய் வாழா வெட்டியா நான் உட்காரும் போதுதான் அந்த மனுஷன் எவ்வளோ கேவலமா பேசுறது தெரியுமா? 4 பேர் முன்னாடி கௌரவம் தான் முக்கியம், பிள்ளைங்க முக்கியம் கிடையாது அப்படின்னு பேசுறாருக்கா. அதை கேட்டோன்னே நான் நொறுங்கி போயிட்டேன்க்கா. உண்மையை சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து அப்பா மேலதான் நான் படுத்து தூங்குவேன். உனக்கே தெரியும்ல, அவர் மேல கை போடாம எனக்கு தூக்கம் கூட வராது. அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்ட மனுஷன் ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த காசை மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டுருவாங்களோன்றதுக்காக மாத்தி பேசுனாங்க பாரு. அப்ப நான் சத்தியமா நொறுங்கி போயிட்டேன்க்கா. இந்த மாதிரி தானே நீயும் கஷ்டப்பட்டிருப்ப. உன்னையே கண்ணீர் வடிக்க வச்சு அதுல நான் சந்தோஷப்பட்டேன்.
அந்த வலியும் வேதனையும் எனக்கு வரும்போது தாக்கா அந்த வலியே புரியுது. இதுக்கு எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா உனக்கு அப்படி யாருமே இல்லை. உன்னை அவர் அந்த மனுஷன் உன்னை பொண்ணை மதிச்சது கூட கிடையாது. உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வீட்டில் நடத்தணும். உன் நல்ல எண்ணத்துக்காக தான் இன்னைக்கு மாமா மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைச்சிருக்காரு. உண்மையை சொல்றேன்க்கா, என் மனசார சொல்றேன். நீ நம்ம வீட்டில் அங்கே பட்ட கஷ்டத்துக்கு நீ வாழ்க்கையில் நல்லா இருப்ப. உனக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கேன்க்கா. உனக்கு ஏதாவது தேவைனாலும் சரி, உனக்கு எந்த நேரத்தில் எதுனாலும் என்கிட்ட கேளுக்கா. உனக்காக செய்யறதுக்கு நான் இருக்கேன்க்கா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வராதான்னு தான் காஞ்சனா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். நான் பண்ண பாவத்துக்கு தாக்கா இப்போ நான் நல்லா அனுபவிக்கிறேன். ஆனா அவங்க தான் உனக்கு எதுவுமே செய்யலை. பெத்த தகப்பன் தாயா உனக்காக எல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன்க்கா. எனக்கு யாருமே இல்லைக்கா. ஏய், மூச்சுக்கு 300 தடவை அக்கா அக்கான்னு சொல்கிற, அப்புறம் அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாடி? நீ எனக்கு தங்கச்சிடி, ஏன்டி இப்படி யாரும் இல்லைன்னு பேசுகிற? உனக்காக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. அவங்க அவங்களோட சுயநலம் முக்கியம்னு இருந்துட்டு போட்டோம். ஆனால் உனக்காக நான் எப்பயும் இருப்பேன், சரியா? மன்னிச்சிருக்கா, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன்க்கா. ஏய் காஞ்சனா, அழுகாதம்மா, அழுகாத. உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குடி. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. நீயாவது எனக்காக இருக்கா, என்னை விட்டுறாதக்கா. ரொம்ப தனிமையில இருக்க மாதிரி இருக்குக்கா. செத்துடலாம் போல இருக்குக்கா. கேரு, அழுகாதடி, உனக்காக நான் இருக்கேன். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் வரதான் செய்யும். அந்த கஷ்டத்தை கண்டு தோண்டு போயிட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே யோசிக்க கூட முடியாது. நீ கவலையே படாத, சரியா? இதுவும் கடந்து போகும். அழுகாத. இனி உன் வாழ்க்கையில் பெற்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டல்ல, அவங்களுக்கு ஏத்தாப்புல நீ போன வீட்டில் நல்லபடியாக வாழு, சரியா? நம்மளை மாதிரி பொண்ணுங்களுக்கு பெற்றவங்க தயவு இல்லைன்னு வையே, போன வீட்டில் புருஷங்க தயவு தான். அது சரியாக அமைஞ்சிட்டாலே போதுண்டி, நம்மளை மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தினேஷ் அவரும் ரொம்ப கெட்டவரெலாம் கிடையாது, அவரும் நல்லவர் தான். என்ன வயசு தான் ஒரு பிரச்சனை, மற்றபடி அவர் நல்ல மனுஷன்தான். அவருக்கு குணத்துக்கு ஏற்றாப்புல நீ நடந்துக்க, உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், சரியா? சரிக்கா. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ, நானும் வரேன். சரிக்கா. ஷோ, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகுமோ தெரியலையே. இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா? காலையிலேருந்து வெளியே வாரா போறா வாரா போறா வாரா போறா. என்ன இது? மாமியார்காரி பாத்திரமெல்லாம் கழுவுறாளே, நம்ம ஒரு 4-5 பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுவோம். அத்தை நீங்கள் போங்க, நீங்கள் ஆடை ஓட்டிக்கிட்டு போகணும், வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன். அது வாயிலேருந்து வருது. எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியலப்போ. தெரியாதனமா போய் சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்கணும், சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்த புள்ளன்ற காரணத்தினால நம்மளால அடிக்க கொள்ள கூட முடியலை. அதனால தான் பெருதாக இருக்கு. ஐயோ, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகுமோ? என்னடா இது? ஏ வாங்க, இதான் வர நேரமா? எம்பிட்ட நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? யாருடா வாரா? முன்னே வரமாட்டீங்களா? எம்பிட்ட நேரம் தெரியுமா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் அவசரத்துக்கு எல்லாம் பண்ண முடியுமா? எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வர வேணாமா? ஆமா, பேசுனீங்க பேச்சு. ஏய் கத்தோண்டி, கொஞ்சம் இரு. வந்தோடனே அப்படியே பாய்வா, குத்தி வைக்க போகுது நவரு. குத்துமா? அப்புறம் என்ன சும்மாவா? 2 கொம்பு இருக்குது. நீ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இது வந்து முட்டி தூக்கி போடும். முதல்ல அப்படியே பொறுமையா வந்து தடவி கொடுத்து பாசமா பேசினா தான் நடக்கும். என்ன நடக்குது இந்த வீட்டுல? இது யாரு வீட்டு பஸ்? எதுக்கு இதை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான்? ஒன்னும் விளங்கலையே. ஐயோ விடுங்க, நான் கொண்டு போய் தொழுவத்துல கட்டுறேன். ஐயோ கொடுங்க. ஏ இந்தா புடிச்சுக்கிட்டு போ. அடே என்னடா என்னடா நடக்குதுங்க? யார் வீட்டு மாடு? எதுக்கு அந்த மாடு இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்க? ஐயோ அதிகமா கேக்குற. உன் மருமக ஏதோ மாடு மேய்ச்சி பால் ஊத்தி வருமானம் பார்க்க போறாளாமா. அதனால
அவ மாடு வேணும் மாடு வேணும்னா அதான் போய் ஒரு மாடு வாங்கிட்டு வந்தேன். ஆடு வாங்கிட்டு வந்தியா? ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு வீட்லயே வேலை செய்யறதுன்னா படுத்துருவா. ஒரு 4 பாத்திரம் கூட இருந்துச்சுன்னா ஐயோ இதை அவன் செய்யறதுன்னு போய் மூளையில அங்க நோவுது இங்கே நோவுதுன்னு படுத்துருவா. அவளை நம்பி இவ்வளவு பெரிய மாட்டை கொண்டு வந்து விட்டுருக்கியே, கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்காடா உனக்கு? ஏமா புடிங்கி எடுக்கிறாமா, என்னால என்னமா பண்ண சொல்ற? வேலைக்கு போயிட்டு ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாவது பொண்டாட்டி சிரிச்சு பேசினா தானே நமக்கும் கொஞ்சம் அந்த உடல் சோர்வெல்லாம் இருக்காம இருக்கும். வந்ததுல இருந்து மூஞ்சி முகரை நீட்டிக்கிட்டே இருக்கா. எனக்கு மாடு வேணும், எனக்குன்னா செய்ய மாட்டேன், உங்க அம்மாவுக்குன்னா செய்வா வைப்பான்னு கத்துறா. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? சரி ஆசை என்ன அது தானே, வாங்கி தாரேன் வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டேன். ஏண்டா ஆடையே அவளுக்கு ஒழுங்கா பார்க்க தெரியாது, இவ எங்கடா மாடை பார்க்க போறா? அது என்னமோ புல்லுக்கு புல்லு கட்டி விட்டா போதும், அது பாட்டுக்கு மேயுன்னு இருக்கா. ஆமா ஆமா, அது பாட்டுக்கு மேயும். ஏண்டா மாட்டுக்கு தீவன புல்லு வாங்கணும், அதுவும் இல்லாம அதுக்கு புண்ணாக்கு தவிடு வாங்கணும், அதுகளுக்கு தலை எல்லாமே அம்புட்டு திங்கும். இதுவே ஆடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான், அது நமக்கு அது இதுன்னு வாங்கி போடணுன்றது கூட இல்லை. அதுவே மேய்க்க கூட்டிட்டு வந்து மேய்ச்சிக்கிட்டு வந்து தண்ணியை வச்சு அது பாட்டு குடிச்சுக்கிட்டு கிடக்குங்க. இதுக்கெல்லாம் செலவே கை காசு போடணும்டா. ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்குலாம் இதை பத்தி முன்ன பின்ன ஒன்றும் தெரியாது. இந்த கன்றாவியெல்லாம் தெரியாமையும் வாங்கி கொடுத்து ஏன்டா அப்படி காசை கறி பண்ற? எம்பிட்டது அதுவா 80,000 அத்தாடி 80,000? ஏன்டா புத்தி இருக்கிறவனாவது இப்ப 80,000க்கு வாங்குவானாடா? இந்த பக்கத்துட்டு முனியாண்டி வித்தாண்ட 40,000க்கு. என்னங்கடா நீங்க 2 மாடு வாங்க வேண்டிய காசை போய் ஒரு மாட்டுல போட்டு, ஐயோ ஆண்டவனே, 2 மழுந்தைங்களும் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல. 80,000க்கு போய் புடிச்சிட்டு வந்திருக்கானம்மா. அதெல்லாம் பால்ல கறந்து அதெல்லாம் எடுத்துக்குவாமா அவ காசை. ஆமா எடுத்து கிளிப்பா. என்னமோ பண்ணி தொலைங்க சாமி. நம்மளா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணும்னா ஒரு வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்கணும். இனி அந்த மாடு மேய்க்காம இருக்கட்டும், அப்புறம் புல்லுக்கு அது வாட்டு கத்திக்கிட்டு கிடக்கும். அப்புறம் பாரு போட்ட காசை கூட எடுக்க முடியாம போகுது பாரு. எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. காசு கையில இருந்து அதை எப்படி செலவழிச்சு அழிக்கலான்னு தான் பாக்குறது. ஒரு 10 ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க ஆச்சு? நானும் வேற 2 நாளா கரண்ட் இல்லாம மனுஷ எரிச்சலா இருக்குங்க. உடம்பெல்லாம் வேற எரியுது ஃபேன் இல்லாம. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. மீட்டர் பாக்ஸ்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லைங்களா? கரண்ட் இல்லைங்களேங்க. பக்கத்துல எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, இங்க மட்டும்தான் கரண்ட் இல்ல. ஃபியூஸ் கேரியரை காணா. ஏங்க இந்த ஃபியூஸ் மாட்டி வச்சிருப்பாங்களே அது இல்லையே உங்களோடதுல? இல்லையா? அங்கதானே இருக்குங்க. அதை யாருங்க வந்து எடுக்க போறா? எடுத்து அந்த லைன்மேன் தான் வந்து எடுத்துட்டு போவாரு. அது கரண்ட் பில் கட்டலன்னா தானே வந்து எடுத்துட்டு போவாரு. கரண்ட் பில் கட்டலன்னா எடுப்பாங்க. ஆமா, அதான் கரண்ட் பில் கட்டுறதுக்குள்ள 2000 கொடுத்துட்டேனே. ஏடி கரண்ட் பில் கட்டுனா 2000 கொடுத்தனே, கட்டிட்டு தானே? அது வந்துங்க. என்னடி வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? கட்னியா இல்லையா? அது அது வந்து அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன். கட்னியா இல்லையா? அது ஏங்க நான் பாத்துக்கிறேங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கண்ணே, பாத்துக்கலாம். சரி நான் வாரேன். அறிவு கெட்டவளே, உனக்கு எம்புட்டு திமிரு இருந்துச்சுன்னா காசு கொடுத்து கரண்ட் பில் கட்டுடினா எனக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னா அப்ப இன்னைக்கு அந்த கொரியரை வாங்கியிருக்க, அப்படிதானே? அது வந்து என்னடி வந்து போய் என்ன வந்து போய்? இல்லைங்க, பார்சலை திருப்பி அனுப்ப முடியாது. அதான் பார்சலை திருப்பி அனுப்ப முடியாது. இப்ப வீட்டுல கரண்ட் போய் கிடக்குல்ல, இப்ப இதை ஏண்டி கட்டுறது? அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் காதுல கேட்டுருங்க, அப்புறம் ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஒரு மாதிரி நினைப்பீங்களா? இங்க பாரு, நான் கரண்ட் பில்லே கட்ட மாட்டேன். நீ ஏன் எப்ப கட்டணும்னு நினைக்கிறீங்க, கட்டி கரண்ட் இடு. ஏங்க நான் என்ன வேலைக்கே போறேன், இந்த ஒரு தடவை மட்டும் கட்டி விடுங்க. பாரு, நான் பல்ல டென்ஷன்ல இருக்கேன். சும்மா என்னை வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத, கம்முன்னு போயிரு சொல்லிட்டேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? எப்படி சொல்லுவாங்க? உனக்கு அந்த அளவுக்கு வந்து ஷாப்பிங் கேக்குது. ஷாப்பிங் இனிமே நீ போன்ல கைய வச்சு ஏதோ ஆர்டர் போடு, அதுக்கப்புறம் அந்த கையை எல்லாம் ஆக்கி போடுறேன். எல்லாம் அடிச்சா கூட அந்த பாவம் தான் வந்து சேரும். என்ன ஜென்மமா குடும்பத்துல இருக்காங்க யாராவது இப்படி இருப்பாங்க? கரண்ட் பில்லை விட உனக்கு வந்து சேலை தான் முக்கியம். 2000 ரூபாய் சேலை உனக்கு. இந்த ஆளு எப்பயும் திட்டுவான், இன்னைக்கு எதுவும் அடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவான். 2 நாள் அப்படியே விட்டோம்னா 3ஆவது நாள் அந்த ஆளே கட்டி போடுவது. என்ன கரண்ட் பில் கட்டாதனால வெக்கையா இருக்குது. சரி கட்டிடுவது, 2 நாள் தானே, பார்த்துக்குவோம்.
ம், 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 ம். ம், 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 ம். என்னம்மா துணியெல்லாம் துவைச்சு முடிச்சாச்சா? துவைச்சிட்டே இருக்கேன்க்கா. துவைச்சு போடு, நான் அலசி போடுறேன். இல்ல நானே பாத்துக்கிறேன். அம்மா அது துவைச்சதுக்கு அப்புறம் இங்க வேற துணி உருப்பட்டது குஞ்சு கிடக்கு, இதையும் துவைக்கணும். அதனால நீ துவைச்சு போடு, நான் அலசி போட்டுறேன். அட அந்த துணியை வைங்க, நானே துவைச்சு போட்டுறேன். உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஒரு காலத்துல இங்க வந்த புதுசுல அவ துணியை மட்டும்தான் அவ துவைப்பா, மாமாவோட துணியை கூட துவைக்க மாட்டா. இன்னைக்கு எல்லாரோட துணியும் துவைக்கிறேன்றாளே, ஒருவேளை மாறிட்டாதானா நிஜமாவே? வச்சுட்டு போங்கக்கா. இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் நான் துவைச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா அதெல்லாம் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்கக்கா, நான் துவைச்சு வச்சிடுறேன், நீங்க போங்க. இல்லம்மா, இப்படி துணியும் துவைச்சிட்டு உனக்கு உடம்பு கொத்துக்காம போயிட்டா கஷ்டமா செஞ்சாதான் ஒரு வேலையும் கஷ்டம், இஷ்டப்பட்டு செஞ்சா அந்த வேலை கஷ்டமா தெரியாது. நீங்க போங்க. டீ எதுவும் வைக்கவா? சரிக்கா. அக்கா மருமவளா வீட்டுக்கு வந்தாச்சு, இனி என்ன வேலையெல்லாம் மிச்சம் தான். ஆமா, யார் வேலை வந்தாலும் என்ன பண்ணாலும் நமக்கு வேலை இருந்துகிட்டு தானே இருக்குது. அக்கா ராணியெல்லாம் அது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கும். நீங்க இவ செய்வீங்க அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காது, அது பாட்டுக்கு செய்யும். நல்ல புள்ள. ஆமா, நல்ல புள்ள நான் புள்ளன்னு. என்ன அழகு, பேண்ட் சட்டெல்லாம் போட்டு கலக்குறீங்களே. இல்லைங்கக்கா, ராசாவன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தான், அதான். பரவாயில்ல நல்லா இருக்குப்பா. நமக்கு இந்த வேஷ்டி சட்டை எது இருந்தா அதை போட்டுக்கிட்டு வரேன்னா அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான், பேண்ட் சட்டை தான் போட்டு வரணும்ட்டான். சரி அப்புறம் உயிர் தோழனோட கல்யாணம் அப்புறம் அப்படித்தானே இருக்கும். என்ன கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ராணிய கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏடா அவளை எதுக்கடா இப்ப கூட்டிகிட்டு போற? ஏன் கல்யாணத்துக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்னா தானே போகணும், தனியாவா போக முடியும்? எவரு அவ வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அதுவும் இல்லாம மாசமா இருக்க நேரத்துல அங்க இங்கன்னு போய்கிட்டு உடம்பு ஒத்துக்காம போச்சுன்னா அது வேற, கம்முன்னு இருக்கட்டும். ஏமா, அவன் வேற வர சொல்லி அங்க போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ வேற கம்முன்னு இருமா. ஏண்டா நான் சொல்றது என்னைக்காவது ஒண்ணு நீ கேக்குறியாடா? என்னைக்குமே நம்ம பேச்ச கேட்கறது இல்ல. ராணி மருமக ஏற்கனவே ரெடியாகி தான் இருக்காளே, ஏமா விசேஷத்துக்கு சேலை கட்டுறது இல்லையே, என்ன அப்படி சுடிதார போட்டுக்கிட்டு போற? எங்க 2 பேத்துக்குமே அவனே எடுத்துட்டாங்கக்கா, அதான். சரி நல்லா இருக்கு. போயிட்டு வரோம், மணி ஆகி போச்சு. ஏண்டா சும்மா எதுக்குடா அங்க இங்கன்னு? வருமா, இதுக்கெல்லாம் நான் போய் தான் ஆகணும், சும்மா தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு விஷயத்துக்கு போகும்போது. என்னமோ பண்ணுங்க சாமி, நம்மளாம் சொன்னா யாரு நம்ம பேச்ச கேட்கறா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டப்படி ஆடுங்க, எங்க போய் முடிய போகுதோ தெரியல. எங்கேயாவது போகும்போது இப்படியே தான் பேசுவேன் நீ. ராணி நீ வா, நம்ம போவோம். பரவாயில்லக்கா, அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட என்னமோ மாதிரி இருந்தா, ஏதோ நோஞ்சாங்குழிங்கனாக்கா நோந்துன்னு இருப்பா. பரவாயில்ல, இங்கே வந்து நல்லா இருக்கிறா. ஆமாம், அவன் நல்லா தான் இருப்பா. என்ன அங்கன்னா 2 நேரம் சோறு தான், இங்கே 3 நேரமும் டிப்பனு சோறு டிப்பனுன்னு எல்லாம் வேறாயா. அதுவும் இல்லாமல் பழம் கிலோன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறான். அப்புறம் தின்னுபிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நீ ஏமா இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்க? அங்க பூஜை நடக்கிற இடத்துல இல்லாம? இல்லை மாமா, அங்கே மாப்பிள்ளையை தான் உட்கார வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி அத்தை எதுக்கு கூட வரலையான்னு கேட்போன்னு பார்த்தேன். அந்த சிரிக்கு வரலம்மா, நீ தான் அத்தை சொத்துன்ற, அவளாம் அப்படி உன்னை நினைக்கவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விடப்பா விடு. இல்லை மாமா, எல்லாருக்கும் எல்லா சொந்த பந்தமும் வந்து கூட நிற்கும்போது, மாமா அத்தைன்னு எல்லாம் நிற்கும்போது, எனக்குன்னு யாருமே வந்து நிற்கலன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இங்க பாரு, அதெல்லாம் நீ கவலையே படாதம்மா, சரியா? இங்க நாங்க இல்லைனாலும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குடும்பமே இருக்குது, புரியுதா? அவங்களாம் உன்னை நல்லபடியா பார்த்துப்பாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாம நில்லு, சரியா? அதுவும் இல்லாம ஒரு 2 பவுன் செயின் உன்னோட பையில வச்சிருக்கேன், அதை எடுத்து கழுத்துல போட்டுக்க, சரியா? ஏன் மாமா, எதுக்கு நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. இல்லம்மா, உங்க அத்தைக்கு தெரியாம தான் 2 பவுன் செயின் எடுத்துட்டு வந்தேன், அவளுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டம் கட்டி புடுவா. அதுவும் உன் தங்கச்சிக்குன்னு வாங்கி வச்சது, அவளுக்கு தெரியாமத்தான் எடுத்துட்டு வந்தேன். நீ வச்சுக்க, உனக்கு பெருசா நான் ஒன்றும் செய்யலை வைக்கல. எப்படியும் இப்போ நான் இருக்க வீட்டை விற்றா கூட அதில் ஒரு பங்கு தங்கச்சிக்கு நான் கொடுத்தாகணும். அவங்க இல்லை, அவங்களுக்கு பதிலாக அந்த பங்குன்னு நினச்சி நீ வச்சுக்கம்மா. நான் இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல மாமா. நீங்கள் சும்மா வந்து எனக்கு நீங்கள் வாழ்த்துனாலே போதும். நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும்ல இல்லை மாமா. இங்கே பாருமா, நீ எப்படி நினைக்கிறியோ என்னவோ தெரியல, ஆனால் என் தங்கச்சிக்கு நான் செய்கிறதா தான் நினைக்கிறேன். நீ வச்சுக்கம்மா. நாளை பின்ன உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா மாமா? ஆட நான் பார்த்துக்கிறேன், நீ என்னம்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க?
உண்மையை சொல்ல போனா உங்களை மாதிரி மாமா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. நீ இப்படி சொல்ற, நான் தான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாத பாவியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. ஏம்மா கூப்பிடுறாங்கம்மா, வா வா போவோம். சரிங்க மாமா.